Singing that I am showing that I want more in that I want more in that பார்த்தீங்களா கொஞ்சம் அக்க போறா வர சொன்னாரு வந்து திடீர்னு வாய்ப்பில் வர பண்ணாரு கடையை பூரா போட்டு படாத படம் இதே தான் சூட்டிக்கல இந்த ரோஜா தான் சாட்சி எப்ப ராசியா படத்தை வந்து இதே அக்க போகுது திடீர்னு மூக்குக்குள்ள வரல விட்டு ஆட்டுறது நான் என்ன பண்றது டேக்கலையும் சொல்றது கிடையாது உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்தியாவுக்கு கிடைச்ச மைக்கேல் ஜாக்சன் அவரு அதை முன்னாள் தமிழக முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மாவே சொல்லியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய 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 ஒரு பொசிஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இன்னைக்கு அவர் ப்ரோக்ராமை பார்த்து உங்க கூட்டத்தில் நானும் ஒரு ஆளாக வந்து நிற்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது கூப்பிடாம தான் நான் ரொம்ப கோவப்பட்டிருப்பேன் நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிவிட்டாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இங்கே வந்தால் அவர் கூட நடித்த எல்லாரும் நிற்கிற வந்துவாருங்க இந்த அம்மாலாம் என்ன என்ன எப்படி அவ்வளவு உழைப்பு ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய லெவலில் ரோஜா இருக்குன்னா நம்ம நம்ம எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது ஆந்திராவில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காங்க அதே மாதிரி மீனா அம்மா எவ்வளோ பேரும் இருக்கு அதாவது இன்ன வரைக்கும் கிடலை யாருமே அருமையாக 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 ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப இதாக இருக்கும் முதல் படம் பார்த்தீங்கன்னா ராசியான ஒரு படம் அதுக்கப்புறம் மிஸ்டர் ரோமியோன்னு ஒரு படம் இந்த வாணி ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் பாருங்க மிஸ்டர் ரோமியோவில் ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தம் சுத்தாதே ஐயோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டக்கூடாதே ஏழையை தூக்கி எறியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரணத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு எலும்புகள் இல்லாமல் வாங்கி வந்த தேகம் இது ரப்பர் போல சொன்னது போல் துண்ணுது பார் எலும்பே இல்லாம வாங்கி வந்த தேகமா அது ரப்பர் போல துணுது பாரு சொன்னபடி துணுது பாரு எழுதியிருப்பாரு வாங்கி அதாவது எங்க அம்மா நானும் துருவதபாவும் அவங்க குடும்ப நண்பர்கள் நாங்க அம்மா எங்க அம்மா எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பத்தை பக்கத்துல நாங்க ஒரு இடத்துல நாங்க ஒரு தோட்டத்தில் இருந்தோம் நாங்க ரொம்ப உயிருக்கு உயிராக இருப்பார் ஐயா அவர்கள் இவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாரையும் வந்து இப்படி தான் ஆடணும் பாரு என்னை மட்டும் நீ எப்படி வேணாலும் ஆடுக்கும் பாரு அதுக்கு உதாரணம் ஒரே ஒரு பாட்டு சொல்ற மாதிரில காதலில் ஒரு பாட்டு இப்போ பாடினார்ல ஒரு அம்மா பேட்டை எம்பேட்டை அந்த பாட்டில் லாஸ்ட்டுக்கு கிளைமாக்ஸ் என்ன செஞ்சார் உங்கள் சௌரியம் போல உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுங்கன்னாரு ஆனா நான் காலத்துக்கே அவன் கவட்டக்குள்ளக்கூடிய வெளியே வருவார் இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் ஆனதுக்கு மேலே ஒரு ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கேன் ஒரு டாக்டர்மா கேட்குது எங்க பிரபுதுவாவுக்கு ஈக்குவலாக ஆடி இருக்கீங்க எப்படி நானா என் மூலியை கை துப்பிக்கிட்டேன் ஏமா சும்மா இருங்கம்மா நீங்கள் நான் பாருங்க ஈக்குவலாக யார் ஆடுறது யாரை வச்சு ஆடிடுவீங்களா நீங்கள் முடியுமா நம்மளால எல்லாராலையும் முடியும் எனக்கெல்லாம் ஆனா கீழே கிழிஞ்சிடும் ஸ்டைல் இல்ல அதாவது அதுக்கு முன்னால் அவர் எடுக்கிற அந்த ரிகல்ச்சரு அந்த உழைப்பு யாருமே முடியாதுங்க எந்த தொழிலாக இருக்கட்டும் நகைச்சுவையாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ் அவர் இன்னைக்கு அந்த தொழில் பக்தி அவர் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு மனுஷன் சந்தோஷப்படாது ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன பாட்டாது சுட்டும் விழி சுடரே படம் பேரு போக்கின் சுட்டும் விழி சுடரே அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை பாடினா இவர் இஷ்டத்துக்கு என்னை போட்டு வாயெல்லாம் போட்டு ஆட்டி விட்டார் இந்த பிருந்தா மாஸ்டர் போன் முடிச்சு எனக்கு அண்ணே 15 நாளா எடுத்தோம் இந்த ஷூட்டிங் சூர்யா பாட்டை உங்க பாட்டாக்கிட்ட நியாயமா இருக்கு சத்தியமா அது ஏன் மேல பழி போடாதீங்க அதுக்கு பூரா காரணம் இந்த மனுஷன் தான் அப்படி அந்த பாட்டு ஒரு சின்ன பிட்டு தான்
அந்த சின்ன பிட்டு இன்ன வரைக்கும் இந்த யார் பாட்டு கேட்டோம்னா அவர் பாட்டுலையா சூரிய மக்கள் என்ன சுட்டு முடிய சூப்பரா பாடுங்க நானா பாடு அவர் பண்ணது அவரு அன்னைக்கு அந்த அசின்ங்கிற ஹீரோனியே இல்லைங்க. ஒய்எம்சியில் தான் எடுத்தாரு இந்த பீச்சுக்கிட்ட பிஜேபி கிட்ட. அந்த அம்மாவே இல்லை. அந்த அம்மாவை நான் இருக்கிற மாதிரி அந்த காட்சி இணைச்சி ரொம்ப அருமையாக மக்கள் மத்தியில் பெரிய ஹிட்டு கொடுத்து எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில் அந்த கான்செப்டுக்கு உள்ளே போயிட்டாருன்னா இவர் ஜெயிக்க ஆளே இல்லை. இவர் வெறும் டான்ஸ் மாஸ்டர் மட்டும் கிடையாது, இவர் பெரிய டைரக்டரு, பெரிய கிரியேட்டரு, பெரிய சிந்தனைவாதி. ஆமாம், தப்பாக இருந்துச்சுன்னா கூப்பிட்டு பலமுறை சொல்லிவார், சரின்னா தள்ளி போன்றுவார். செட்டானா தான் உள்ளே போவார், தப்பாக இருந்தால் ஒட்ட மாட்டார், செட்டானா தான் பேசுவார். ஆனால் இன்னைக்கு அவர் கூட நாங்கள் நடித்த எல்லாருமே இங்கே நிற்கிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது.